வந்துட்டான் பாம்பேல இருந்து. இல்ல ஒரு சட்டை போட்டு நீங்க காலையில எதுக்கு சட்டை மாத்துறீங்க? ஏன் மாத்துறீங்க? இத்தனை நாளா வராத போற, இன்னைக்கு என்ன உனக்கு புதுசா வந்துச்சு? அதுவும் உன் தம்பிக்கு வந்ததுக்கு அப்புறமா? அதுவா தேனு, என் தம்பிக்கு வந்ததுக்கு அப்புறம் வரல, அது தன்னாலேயே வந்துச்சு. சாரி மது, டிரைவர் வரல, அதான் இந்த கன்ஃபியூஷன். சாரியா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், பாய். அவ கூட போன உன் புருஷனாவே திரும்பி வரணும்னு வேண்டிக்கமா. அக்கா, எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இருக்கு. அர்ஜுன் குட்டி இந்த பாரு பாரு, உங்களுக்கு எனக்கு வேண்டாம். செல்ல எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? பாருமா, இவனை இது கூட வாங்கிக்க மாட்டான். அம்மா சொல்லு கண்ணு. அம்மா சொல்லுடி. என்ன நடக்குதுங்க? அர்ஜுன் குட்டி, அம்மா சொல்லு. அர்ஜுன் குட்டி, அம்மா சொல்லுடா, அம்மா சொல்லு. அம்மா. ஓ, அம்மா சொல்லு. கிளாஸ் எடுக்கிறீங்களா? அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. அம்மா. சமந்தி, இங்க பாருங்க, என் பேர அம்மான்னு சொல்லிட்டேன். பாட்டி சொல்றா. சொல்றா செல்லம், பாட்டின்னு சொல்லு. பாட்டி பாட்டி சொல்லு, பாட்டி சொல்லு. பாட்டி சொல்லு. பாட்டி. ஏய், சித்தி சொல்லு. சித்தி சொல்லு, சித்தி சொல்லு. உம்மா. எங்க அர்ஜுன், என் தங்கம்மா. அம்மா யாரு? டேய், அம்மா யாரா? ஓ, அம்மா யாரு? அர்ஜுன் குட்டி, அம்மா யாரடி செல்லம்? டேய், அம்மா யாரா? அவன் வேணும் நான் பண்றான், விட்டுடுமா. என்ன லட்சுமி, அம்மான்னு ஒண்ணு காட்டுறா? அத அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் பின்னாடி நிக்கிறேன், அதான் என் புள்ள என்ன காமிக்கல. அவன் முன்னாடி நிக்கிறா, அதான் அவள அம்மான்னு காட்டுறான். இல்லனா என்னதான் அம்மான்னு காட்டுவான். டேய், காட்டுறா. உன் அம்மா யாரு? அம்மா யாரா? அவ உன் சித்தி தானடா. அம்மா யாரு? காட்டுறியா இல்லையா? அப்போ தங்கம், அவங்கதான் அம்மா, நான் உன் சித்தி. அம்மான்னு கூப்பிடு. கூப்பிடுறா. அக்கா மிரட்டாதீங்கக்கா. அர்ஜுன், நான் உன் சித்திடா, அம்மா இல்ல. சித்தி எங்க? சித்தி. அர்ஜுன், நான் உன் சித்தி. அம்மா பாரு எங்க இருக்காங்க. யாரு அம்மா? ஏண்டி, இவங்கிட்ட நீதான் இவன் அம்மான்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? மூளை கட்ட முண்டம். ஏய், நிறுத்துடி. ஏண்டி சிரிக்கிற? வேணாம்க்கா, விடுங்க. ஏய், எதுக்குடி சிரிச்சா சொல்லுடி, பரவாயில்ல. இல்ல, அவன் அம்மான்னு சொல்லும் போது உங்களை கை காட்டல, மூளை கிட்ட முண்டோனே உங்களை தான் கை காட்டுறோம். ஏய், நீ சும்மா இந்த கதையில விட்டுட்டு இருக்காத. அக்கா, வேணும்னா இன்னொரு தடவை டெஸ்ட் பண்றீங்களா? பண்ணு பண்ணு, பார்க்கலாம். மூளை கிட்ட முண்டை யாரு? நீங்க பொய்யே சொல்லாதுல்ல. நான் சொன்னேன்ல. எல்லாருமே சேர்ந்து என் புள்ளி எனக்கு எதிராக திருப்பி விடுறீங்களா? டேய், சொல்லுடா, நான் தானே அம்மா. அக்கா, குழந்தை தானேக்கா, குழந்தைக்கு என்ன நீ தெரியும்? சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் என் குழந்தைய தூக்கி வச்சுட்டு அம்மா அம்மா நீயே சொல்லி கொடுத்துருப்ப, அதான். டேய், சொல்லுடா, சொல்லுடா. குழந்தைகிட்ட எப்படியா பேசுவாங்க? நீங்க சும்மா இருங்க அத்தை. தப்பா எடுத்துக்காதீங்க. டேய், வாடா. யாரு அம்மா? அவள அம்மான்னு காட்டுற? போட்டேனா? வாங்க. அவள அம்மான்னு காட்டுறியா? அவதான் உனக்கு அம்மாவா? சம்மந்தி, பெத்த புள்ள வேற ஒருத்தி அம்மான்னு கூப்பிட்டா அவளுக்கு சங்கடமா தானே இருக்கும். சரி, நான் உள்ள போய் அவளை சமாதானப்படுத்துறேன். அத்தை, நான் எதுவுமே சொல்லி கொடுக்கல அத்தை. என்ன லட்சுமி, அவளை பத்தி நமக்கு தெரியாது, அவ அறிவு கெட்டவ. நான் எல்லாம் உன்னை தப்பா நினைச்சுக்கல. அக்கா, இங்க பாருங்க, எந்த ஒரு குழந்தையுமே அவங்க மேல யார் அதிகமா பாசம் காட்டுறாங்களோ அவங்கள அம்மான்னு கூப்பிடும். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எதேதோ யோசிக்காதீங்க. இத பாரு, அமர் அங்க எஞ்சி பசியில அழுதுட்டு இருப்பான். நீ உன் குழந்தை போய் பாருமா, போமா. அத்தை, மத்தியானத்துக்கு என்ன செய்யட்டும்? மத்தியானத்துக்கு அவியல், பொரியல், சாம்பார். அப்புறம் எல்லாத்துலயும் உப்பு கம்மியா போடுற. சரி அத்தை. எனக்கு உப்பு எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஜாஸ்தியா அள்ளி போடும். தனியா சமைச்சு தரமா? எனக்கு சூடு சொன்ன கொஞ்சம் நிறைய வேணும்.
இவ்ளோ நேரம்? அந்த பொண்ணை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டு நேரா நம்ம மாரியப்பனை பார்த்து தோட்டத்தை கொத்தி விட சொன்னேன். அப்புறம் ஃபேக்டரியில இருந்து போன் வந்துச்சு. அங்க போனா மழை நேரம், நாரெல்லாம் நனைஞ்சிரும், ஸ்டாக் ரூம் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட். கையோட அத பக்கத்திலே இருந்து முடிச்சிட்டு வரேன். சரி, சாப்பிட்டீங்களா? அது எப்படி? எனக்காக என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? சரி, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாமா? ஏன் நீ இன்னும் சாப்பிடலையா? அது எப்படி சாப்பிடுவேன்? என் புருஷன் என் கூட சேர்ந்து சாப்பிடறதுக்காக பசியோட வருவாருன்னு எனக்கு தெரியாதா என்ன? சரி. என் புள்ளைய ஒண்ணும் பட்டே போட்டுறலையே. அதெல்லாம் ஒண்ணு பட்னி போடல. வயிறு முட்டை பால் குடிச்சிட்டா அத்தையோட ரூம்ல தூங்குறான். சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆ எங்க ம்? அந்த மதுமிதா கெஸ்ட் ஹவுஸ்ல தனியாவா இருக்கா? கேட்டேன் லக்ஷ்மி. வீட்டு வேலைக்கு மட்டும் யாராவது கிடைப்பாங்களான்னு கேட்டா, நான் நம்ம கோவிந்தராஜ காலையில அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். எதுக்குங்க நீங்க ஏன் கோவிந்தராஜா அனுப்புனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஏன் அவன் செய்ய மாட்டானா? அது இல்லங்க, மதுமிதா ஒரு பொண்ணு. எல்லா விஷயத்தையும் கோவிந்தராஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னா கண்ணை மூடிக்கிட்டு யாராவது ஒருத்தரை அனுப்பிடுவீங்களா? அவங்க பக்கம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லங்க. அவ என்னதான் மாடர்னா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. கோவிந்தராஜ் எல்லாம் சரியா இருக்காதுங்க. நானு நம்ம சரஸ்வதி அனுப்புறேன், அவதான் கரெக்டா இருப்பா. என்னது லைன் போகல? நான் சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு ஆம்பளை ஆட ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு அவங்களே உங்க அனுமதி இல்லாம மாத்திடுவாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, கை கழுவிட்டு சாப்பிடலாம். சரி. மதுமிதா சொன்ன மாதிரி தான் இருக்கா. ஆனா நான் செஞ்சதும் தப்பு தானே. தனியா இருக்கிற பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை போய் உதவிக்கு அனுப்புவாங்களா? என்னங்க வரீங்களா? இதோ வந்துடுறேன். ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. இது தேவையா அட போங்கய்யா. ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது, கண்ணாமூச்சிகள் நடக்குது இவளா? ஐயோ, ஏடுபட்ட பயலுவலா, சுடுகாட்டுக்கு போற வயசுல சைட்டா அடிக்கிறீங்க. மானங்கட்ட கிளவைங்க. கிழவிக்கு திமிர பாரு. தூரத்துல பாக்கும்போது குமரி பொண்ணு மாதிரியே இருந்தாள். அங்க பாரு. நாக்க உள்ள போடுற. நீ சும்மா இருக்கியா? டேய், அவ நடந்து வர பாரு.
வந்துட்டாருங்கடா கொத்திட்டு போறதுக்கு. ஆமாண்டா. ஹாய். ஹாய். அது தலை சுத்தி கீழே விழுந்துற போறீங்க. டேய் நில்றா. என்ன என்கிட்ட சொல்லிட்டு வர மாட்டேன்? நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. சரி சரி விடு. இரு, அங்க வந்து நம்ம அடிச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? சரி ஓகே. ஆமா சீக்கிரமா சொல்லி தொலைடா. அவ கடக்குறா விடுறா. ஆமா அனுஷ்காவுக்கு தெரியுமா? அவளும் கடக்குறா. வாங்க போலாம். வந்துட்டாங்கடா நம்ம ஏரியாவுக்கு சைட் அடிக்கிறதுக்கு. ஹாய் ஹாய் பெர்சஸ், எப்படி இருக்கீங்க? இவங்க யார் தெரியுமா? இவங்க நம்ம கிராமத்தை தத்தெடுக்க வந்திருக்காங்க. ஏன் அதை அவங்க வாயாலே அவங்களே சொல்ல மாட்டாங்களா? அதான் நாங்க சொல்லிட்டோம்ல. தம்பி பாப்பா பார்க்க அழகா இருக்கு. கேக்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏங்க இவன் செவிட்டு பையங்க சொன்ன எதுவும் கேட்காதீங்க. ஏய் என் வீக்னஸ் வெளிய சொல்லாதன்னு சொன்னா இல்லையா? அப்பா நீ நம்ம ஊர்ல இருந்து பாப்பா இந்த ஊரை தத்தெடுக்கலான்னு வந்தேன். ஆனா நீங்க என்ன இந்த ஊர்க்காரையாவே மாத்திடலான்னு பாக்குறீங்களா? ஏமா ஊரை மட்டும் இல்லம்மா, எங்களையும் சேர்த்து தத்தெடுத்து. அவ்வளவுதானே தாத்தா, எடுத்துட்டா போச்சு. என்னம்மா இப்படி சொல்லிட்டே? தாத்தான்னு சொல்லி சாச்சிட்டு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை தாத்தா. ஓகே ஓகே காய்ஸ், ஓகே. நான் ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன். நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? நானும் வரேன்மா. தம்பி தம்பி வயசான காலத்துல ஓரமா திண்ணையில படுத்து தூங்கி போறத திருப்பி உட்காராம சொல்லிட்டு மது ஏய் அஜித், போலாமா? இவனுங்களை ஆமா சும்மா விட போலாமா? போலாமே. வெயிட் 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 வெயிட், அப்படி இருங்க. என்னண்ணே முன்னாடி போறீங்க? கம் கம் கம். அண்ணா அன்னிக்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்க போடா. பாத்து பாத்து பாத்து. மெதுவா வா. அப்படிதான். என்னடா? நீங்க வாங்க. இங்க பாரு, இந்த பதிலா பண்ணாத கொன்னுடுவேன். டேய் நான் பாத்துக்கடா. நீ முதல்ல இங்க வா. டேய் நானும் வரேன். வாடா. வாடா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பெருசு உயிர் எடுக்கிற? மிஸ்டர் தங்கவேல், உங்களுக்கு டயரியான்னு எனக்கு டைரி எழுதுற பழக்கலாம் இல்லைங்க. லூசனே. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. டைரியானா வயித்தால போனத பத்தி கேக்குறாங்க. ஐயோ டேய் வாய மூடுடா. கொன்னுடுவேன். என்னாச்சு? என்னங்க? வாடா வா. அவருக்கு அப்பப்போ அப்படிதான் போயிட்டே இருக்கும். நீங்க வாடா. டேய் பெருசெல்லாம் புடிச்சிருச்சு. நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கோட்டை விட்டு போறோம். வா. Thank you. மாடி, இது ராசியான கைமா. 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் கோயில் கிழக்கால படத்துல ராதா நடிக்க வரும்போது இதே வரப்புலதான் இதே மாதிரி ஒரு சம்பவம். நான் தான் தாங்கி பிடிச்சேன். Oh, really? எஸ் எஸ். ஏய் என்னென்ன டயலாக் சொல்லி என்ன கரெக்ட் நான் பண்றான் ராதாவை இடுப்புல முடிச்சாங்க. அவங்க இடுப்பு பெருசா இருந்துச்சு. உனக்கு இடுப்பே இல்லையா? அதனால தோல் பண்ணி ஏய் Naughty. கல்லு எடுக்க வேண்டியதா? டேய் போ. டேய் போங்க. எங்க போறீங்க? வயசான பெருசுங்க. நீங்க என்ன கூப்பிட்டுக்கலாம்ல? நீ அந்த பக்கம் வாங்க. பிடிங்க. அங்க போடுறா சொல்றல போ. இந்த கையை நீங்க என்கிட்ட கொடுங்க. வாங்க. பாத்து 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 பாத்து. யோ போங்கயா. நீங்க விழுந்துற போறீங்க. நான் பாத்துக்கடா. சாப்பிடவே மாட்டேங்கிறான். இது வேற என்னடா? என்னத்த பண்ணி தொலைக்கிறது? ச்சே.
எனக்கு வந்ததும் சரியில்லை வாட்சும் சரியில்லை. என்னடி அவன் பாட்டுக்கு அங்க விளையாடிட்டு இருக்கா, நீ என்னடா சாப்பாட்டை இங்க வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? நீ எப்படி ஊட்ட போற? அம்மா சாப்பாடு ஊட்டினா மென்னு முழுங்கணும், அது மென்னு என் மூஞ்சில துப்புதே. சீ. சபாஷ் சபாஷ். இத்தனை நாளா என்னால செய்ய முடியாதத என் பையன் செஞ்சுட்டான் போல இருக்கு. யோ நான் அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அது கோமாளி கோலம்? நானும் பாக்குறேன் உன் நடவடிக்கையே சரியில்லை. என்ன கிளம்பு திரும்புதோ? கைடியா கண்ணாடியா? கொட்டிய கொண்டு கண்ணாடி கண்ணாடி. நான் இங்க புள்ளைக்கு சோறு விட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ எங்க போய் ஊரை மேய்ச்சிட்டு வர? தேனு, எதுக்காக நீ இப்படி கோவப்படுற? காலம் மாறிக்கிட்டே வருதுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாற வேண்டாமா? அப்ப நானும் ஜீன்ஸ் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டுமா? நீயா? என்னையா மேல பாத்துட்டு அப்படியே கனவு கண்டுட்டு இருக்க? இல்ல தேனு, ஜீன்ஸ்ல உன்னை கற்பனை பண்ணி பார்த்தேன். வேணா தேனு, உனக்கு புடவைதான் சரியா இருக்கும். ஏன் மாப்ள, கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டும்தான் மாறணுமா, நாங்க மாறக்கூடாதா? அத்தை, நீங்களும் ஜீன்ஸா? ஐய மாப்ள, அட மாப்ள, காலம் அப்படித்தான் மாறுதுன்னா கழுத அதையும் வாங்கி மாட்டிக்க வேண்டியது தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ அத்தை, விடுங்க. காலமும் மாறல, நானும் மாறல. இனிமே இந்த கண்டாவையெல்லாம் நான் போடவே மாட்டேன். போதுமா? சந்தோஷம். ஏண்டி சோறு நடி அப்படியே இருக்கு, குழந்தைக்கு ஊட்ட வேண்டியதானே? அவளை அக்கறை இருக்காள், நீயே போய் ஊட்ட வேண்டியதானே? சரி எடு. ஏன் எடு? சரி நானே எடு. துரைக்கு கை வலிக்குதோ? இங்க பாரு, இங்க பாரு. அவனுக்கு நான் ஒண்ணும் ஊட்ட வேண்டாம். ஏன்? கொஞ்சம் திரும்பி அங்க பாரு. என்ன? பாரு பாப்பா, பாரு பாப்பா பாப்பா. இப்போ இந்த பாப்பா குடுக்கலாமா? இந்த பாப்பா ஆவாங்க 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 ஆவாங்க. நான் அவ்வளவு நேரமா ஊட்டினேன், ஒரு மணி கூட வாங்கிக்கல. இப்ப மட்டும் எப்படி? அவன இருத்தேனு, அவன் தான் சாப்பிடுறான்ல, அதை ஏன் கெடுக்கிற? விடு. யோ, நான் ஊட்டின அதேதான் அவளும் ஊட்டுறா. என்கிட்ட சாப்பிடாம அவகிட்ட மட்டும் சாப்பிடுறா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சாப்பாட்டை மட்டும் ஊட்டலன்னு அர்த்தம். பின்ன அந்த சாப்பாட்டோட சேர்த்து அன்பையும் பாசத்தையும் கலந்து ஊட்டான்னு அர்த்தம். வெங்காயம் பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு மட்டும் இருக்கா? இன்னைக்கு அவள ஏய் விட்ரி, உன்னாலதான் ஊட்ட முடியல, அவளாவது ஊட்டுறால. ஆமா தேனு, அவ சாப்பாட்டை ஊட்டி முடிக்கட்டும், அப்புறம் கச்சேரியை வச்சுக்கலாம். அத்தை, ரொம்ப நல்ல எண்ணம் அத்தை. சாலை எழுத்து புடி. ஆமாமா, வந்துட்டாரு பெரிய இவர் மாதிரி சொல்றது. இருடி, உனக்கு உள்ள வந்து வச்சுக்கிறேன். மது, வீடு வந்துருச்சு. பாய் பாய். வெற்றி, என்னங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் 10 நிமிஷத்துல வந்துருங்க. அது வரைக்கும் என்னால தனியா இருக்க முடியாது. இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். ப்ளீஸ் கரண்ட் வர வரைக்கும் கம்பெனி கொடுங்களேன். கொஞ்சம் வாங்கல. பத்து நிமிஷத்துல வந்துரும். நாம இங்கே இருக்கலாம். ஏன்? அது வரைக்கும் உள்ள இருக்கலாமே. வாங்க. கரண்ட் தான் இல்லையே, இங்கே இருக்கலாமே. அட, உள்ள வாங்க போலாம். மது, வாங்க. வாங்க. மது, விடுங்க, நான் வரேன். விடுங்க. வாங்க சொல்றேன்ல. மது, வாங்க. இந்த போனை பிடிங்க.